பாவ புண்ணிய கணக்கின் ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாமா? நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சித்ரகுப்தன் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் சுக்கிர ஹேயாரையில் மகாலட்சுமியை பூஜித்து மலையளவு செல்வத்தை பெற்றார். அனைத்து செல்வங்களையும் கோவில்களுக்கு தான தர்மமாக வாரி வழங்கி புண்ணியத்தை பெற்றார். புண்ணிய பலன்களை அதிகம் பெற்றதால் சித்திரகுப்தனுக்கு தான தர்மத்தில் தன்னை மிஞ்சியவர் யாருமில்லை என்ற ஆணவம் ஏற்பட்டது. இதற்கு பாடம் கற்றுக் கொடுக்க எண்ணிய திருமால் சித்திரகுப்தனுக்கு பிரம்மா மூலம் பாவ புண்ணிய கணக்கை எழுதும் பணியை வழங்கினார். முதல் வேளையாக சித்திரகுப்தனுக்கு திருவண்ணாமலை கோவில் முன்பு யாசகம் பெறுபவரின் தான தர்ம கணக்கை எழுதும் பணி கொடுக்கப்பட்டது. அந்த யாசகர் தனது தட்டில் இருந்த 10 பைசாவை அருகில் இருந்த ஊனமுற்றோரிடம் கொடுத்தார். அதற்கு அவர் கஞ்சி வாங்க 25 காசுகள் தேவை என்றார். அந்த யாசகர் 15 பைசா கடன் வாங்கி கொடுத்தார். இந்த பாவ புண்ணிய கணக்கை எழுத துவங்கினார் சித்திரகுப்தர். அந்த எழுத்துக்கள் அனைத்தும் மாயமாக மறைந்தன. இதனை கண்டு குழம்பிய சித்திரகுப்தர் பிரம்மாவிடம் முறையிட்டார். பிரம்மாவோ பெருமாளிடம் அழைத்துச் சென்றார். அப்போது பெருமாள், சித்திரகுப்தா, நீ உன்னிடம் இருந்ததை மட்டுமே தானம் செய்தாய். ஆனால் யாசகர் அவரிடம் இல்லாததை கூட கடன் வாங்கி தானம் செய்தார். அவர்தான் உயர்ந்தவர். அவருடைய விதியை எழுத உனக்கு தகுதியில்லை என்றார். தனது தவறை உணர்ந்த சித்திரகுப்தன் திருமாலின் பாதம் பணிந்து மன்னிப்பு கேட்டார். ஓம் நமோ நாராயணா.